ஹாய்ப்பா. பறித்த மாங்காய்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் வண்டியில் பேக் பண்ணிவிட்டு அம்மா அப்பா நைட்டு வீட்டுக்கு வந்திருந்தாங்க. காலையில் நாங்கள் வந்து 2 o'clock சென்னையிலேருந்து கிளம்புனோம். 2 o'clock கிளம்பி சரி போகிற வழியில் வந்து நாங்கள் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம் திடீர்னு ஒரு பிளான் வந்தது. சரி ஏதாவது எங்கன்னா தியானபுரம் திருவாரூர் கிட்ட. சரி போகிற வழியில் இந்த என்கண் முருகன் கோயில் வந்திருந்தது. இந்த கோயில் ஆல்ரெடி முன்னாடி ஒரு வாட்டி போயிருக்கோம், ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கோயிலுக்கு போயிட்டு என்கண் முருகன் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகலான்னு பிளானு. ரொம்ப அந்த முருகர் வந்து மயில் மேலே உட்காந்துருக்க மாதிரி இருக்கும், ரொம்ப அழகாக இருப்பார். அதனால் ஃபேமிலியாக அந்த கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து குலதெய்வம் கோயில் தியானபுரம் திருவாரூர் கிளம்பிட்டோம். இது வந்து தியானபுரம் திருவாரூர் கோயில் தான். அங்கேயும் ஜாலியாக போயிட்டு இது பண்ணிவிட்டு ஒரு அர்ச்சனை மட்டும் ஒன்றே அர்ச்சனை மட்டும் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு அந்த பக்கம் பெரிய நாயகி அம்மன் வந்து பெரிய நாயகி அம்மன் கோயில் வந்து அங்கேயும் திருவிழா வர்றதுனால பந்தல்லாம் போட்டுக்கிட்டு கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க. இப்போ திருவிழாவுக்கு வந்து நாங்கள் இங்கே வந்துட்டோம். பெரியண்ணா ஃபேமிலி சின்னண்ணா ஃபேமிலிலாம் நாங்கள் வந்து சாட்டர்டே மார்னிங் கிளம்புனோம். அவங்க வந்து சண்டே மார்னிங் கிளம்பி அவங்க வழியில் வந்து சில இதெல்லாம் பார்க்கணும், ராமேஸ்வரம் அதெல்லாம் பார்க்கணுன்னு பெரிய அண்ணன் பொண்ணு சின்ன அண்ணன் எல்லாருமே ஒன்றா வரா மாதிரி ஐடியா. அதனால் நாங்கள் முத நாள் கிளம்பிட்டோம். அவங்க எல்லாமே சுற்றி பார்த்துட்டு வரா மாதிரி ஐடியா. அதனால் நாங்கள் முத நாள் வந்துட்டு வீடு க்ளீன் பண்ணுற வேலைலாம் பயங்கரமாக இருந்தது. சரி வந்துட்டு என்னோடய அத்தை வந்து முத நாள் வந்து ஓரளவு க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. மேற்கொண்டு நாங்கள் வந்து க்ளீன் பண்ணணும். இது வந்து அம்மா அப்பா நான் குலதெய்வம் கோயிலில் வெளியே உட்காந்து எடுத்த ஃபோட்டோ. இப்போ இங்கேருந்து நேராக வந்து வேதாரண்யம் வழியாக தான், வேதாரண்யம் மீமீசல் தொண்டி ராமநாதபுரம் வழியாக தான் எங்கள் ஊருக்கு போகிற ஐடியா. ஏன்னா இந்த பக்கம் வந்துட்டோம் இல்லையா, திருச்சி மதுரை அப்படி போகாமல் இந்த பக்கம் போகிற மாதிரி பிளானு. சரி வேதாரண்யம் வழியாக போகிறோமே, அங்கே வேதாரண்யேஸ்வரர் சிவன் கோயில் திருமண குளத்தில் இருப்பாங்க அங்கே அழகாக. சரி அந்த கோயிலுக்கு போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. இப்போ இங்கேருந்து வேதாரண்யேஸ்வரர் கோயிலுக்கு கிளம்பியாச்சு. இது தாங்க வேதாரண்யேஸ்வரர் கோயில். நானும் ஃபஸ்ட் டைம் வரேன். ரொம்ப பழமையான ரொம்ப பெரிய கோயில். ஆனால் என்ன அவங்க ஒயிட் கலரில் ஒரு பெயிண்ட் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. அது மேலே கூட எங்களால் நடக்க முடியல, அதுவே சுட்டுச்சு. அம்மாக்கெலாம் ரொம்ப கால் வலி. அம்மா வந்து அங்கே வெளியே கோயிலுக்கு வெளியே ஒரு குச்சி இருந்தது, அதை எடுத்துக்கிட்டாங்க, கேட்டு எடுத்துக்கிட்டு அதை வச்சு தாங்கியே வந்தாங்க கோயிலுக்கு. செருப்பு போடாமல் எங்கேயுமே காலை வைக்க முடியல, வெயிலுனா வெயில். சரி இந்த சான்ஸை விட்டால் திரும்ப வந்து பார்க்க முடியாது அப்படி சொல்லிட்டு தான் திரும்ப எப்போ பிளான் பண்ணுறோன்னு தெரியாதுன்னு தான் குலதெய்வம் கோயில் என்கண் முருகன் வேதாரண்யேஸ்வரர் இந்த 3 கோயிலும் போயிட்டு நேராக எங்கள் ஊருக்கு போயிட்டோங்க. எவ்வளோ பெரிய ரொம்ப பழமையான பெரிய கோயில். மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் என்கண் முருகன் கோயிலில். இந்த கோயில் எல்லாமே இன்னும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும். அந்த வெள்ளைக்கோடு மேலே தான் நடந்து வந்தோம். அம்மா பாருங்கள் குச்சி வச்சு தாங்கி நடந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து குச்சி வச்சு நடக்கிறோன்னு கூச்சப்படாமல் நமக்கு விழாமல் யாரையும் பிடிக்காம நம்ம நடக்கிறோமா அப்படின்னு பார்த்துட்டு தான் அம்மா பரவாயில்ல யார் என்ன வேணால் அசிங்கமாக இருந்தால் கூட பரவாயில்ல. நாங்கள் சொன்ன மாதிரி அங்கேயும் ஒரு அம்மா ஸ்டிக்கு வச்சு நடந்துட்டு இருந்தாங்கனால ஒரு ஏஜுக்கு மேலே இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அப்புறம் சாப்பிட போகலான்னு அங்கேயே ஒரு மெஸ்ஸுக்குள்ளே போயிட்டு சூப்பராக இருந்ததுங்க சாப்பாடு. காலையிலையுமே ரொம்ப நல்லா இருந்தது. 70 ரூபாய்க்கு 5 பேர் சாப்பிட்டோம். அம்மா அப்பா நான் இவங்க 6னா. மத்தியானம் லஞ்சுமே ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து போகிற வழியில் சும்மா நம்ம ஊர் நெருங்க ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா, அதனால் வீடியோ எடுத்துகிட்டு மின்மில்லாம் வந்தது அந்த பக்கம். அதாவது ராமநாதபுரம் வழியாக போகிறோம் இல்லையா, அங்கெல்லாம் நல்ல வெயில் தான். நம்ம ஏசி காரில் போகும்போது தெரியல. ஆனால் ரொம்ப ஜாலியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு வீடியோ அந்த சன்செட்டு அது இதுன்னு எடுத்துகிட்டு ரொம்ப என் பொண்ணுக்கெலாம் இந்த மாதிரி சன்செட் வீடியோ எடுக்கிறது விண்மில்லாம் ரொம்ப பிடிக்கும். நம்மளாம் சின்ன வயசில் ஒரே ஆட்டம் பாட்டம் தான் இருப்போம். இந்த கால பசங்களாம் நம்மளை விட ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா கதைலாம் பேசிக்கிட்டு ஜாலியாக போய்கிட்டு இருந்தோம். இது வந்து மறுநாள் நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா அப்போ வீடியோ எடுக்கிறபடி எடுத்துட்டேன். அண்ணன் ஃபேமிலிலாம் கிளம்பிட்டோம், நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டோம். நைட்டு வந்து நாங்கள் முடிஞ்சால் வருவோம், லேட்டானால் எங்கேயாவது தங்கிட்டு மறுநாள் காலையில் வரோன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ணன் பொண்ணும் கல்யாணம் ஆகி அவளும் ஃபஸ்ட்டு வருஷம் வந்துட்டு வரா. ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க. போய் க்ளீன் பண்ணுற வேலைலாம் பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே போனோம். அதனால் ஐயோ லேட் ஆகுதுன்னா அத்தை வந்திருந்தாங்க ஈவினிங். அதனால் அத்தை வந்து ஓரளவு வீடெல்லாம் கழுவி போட்டு அவங்களால என்ன முடியுமோ அதை க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து ஏரல் போயிட்டு மறுநாள் வணிகர் தினம்ன்றதுனால கடைலாம் மூடி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணோம், இப்போ ஏரலில் இறங்கிட்டு ஏரல் ஞாபகம் இருக்கும் உங்களுக்குலாம், ஏரல் மழையோட ஊரே இதுவாகிடுச்சு நியூஸ்லலாம் நிறையா பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த ஊர்கிட்ட தான் எங்கள் ஊர். இப்போ ஆனால் பரவாயில்ல எல்லாமே சரி பண்ணிட்டாங்க, ஊர் நல்லாயிருக்கு. அந்த ஏரல் பாலம் மட்டும் இன்னும் சரி பண்ணலை. இப்போ தூத்துக்குடி ஓரளவு நெருங்கி போய்கிட்டே இருக்கோம் நாங்கள்.
நைட் ஆயிடுச்சு. போயிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், டிஃபன் ஏறலை. டிஃபன் வாங்கிட்டு மளிகை சாமான் எல்லாமே வாங்கிட்டேன்னா மறுநாள் கடை இருக்காதுன்றதுனால எல்லாமே பால் முதற்கொண்டு எல்லாமே வாங்கிட்டு போயாச்சு. நுழைஞ்சாச்சுங்க தூத்துக்குடிக்குள்ளே. அந்த போர்டெல்லாம் பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே அந்த ஊர் பக்கம், அதாவது சவுத்து பக்கம் உள்ளவங்களுக்கெல்லாமே அப்படின்னு இல்லை, ஒவ்வொரு ஊருக்கும் அவங்க சொந்த ஊருக்குள்ளே நுழையும் போது அவங்கவுங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஆசை அதெல்லாம் வரும். ஏன்னா நம்மளாம் சென்னையில் வேறு ஊரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதனால் திருவிழாவுக்கு போகும்போது ஒரு ஹாப்பி இருக்கும். வந்தாச்சுங்க. இது வந்து மறுநாள் காலையில் நைட்டு லக்கேஜ் எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு அப்படியே எல்லாம் டிஃபனை சாப்பிட்டு படுத்தது தான். காலையில் எழுந்து க்ளீன் வேலையை ஆரம்பித்து ஒவ்வொரு ரூமாக க்ளீன் பண்ணி, பாத்திரம்லாம் எல்லாம் யூஸ் பண்ணாமல் அப்படியே கிடக்கும் இல்லையா, அதெல்லாம் கவுத்திட்டு க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சனை எல்லாம் இங்கேயுமே செட் பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தோம். நல்லா எல்லா ரூமும் ஓரளவு க்ளீன் பண்ணிட்டோங்க. அந்த தாட்ஸா வந்து ரொம்ப குப்பையாக இருந்தது அந்த பக்கம், அதெல்லாமே க்ளீன் பண்ணி லக்கேஜ் எல்லாம் ஓரம் தள்ளிட்டு ஒட்டடை அடித்து ஃபுல்லாக பாருங்கள் ஓரளவு க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நமக்கு என்னங்க வேணும்? ஒரு ரூமில் படுக்கிறதுக்கு நிம்மதியாக சாப்பாடு, ஏசி போட்டு உட்காந்தா கூட இந்த ஹாப்பி கிடைக்காதுங்க. வெயிலில் காஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம ஊருக்கு போய் காய்வோம். திருவிழாவுடன் வந்தாச்சு. அந்த ரூம் எல்லாமே சுத்தம் பண்ணியாச்சு. யார் வந்தாலும் அங்கேயும் தங்கிக்கலாம். இந்த ரூம்லேயும் ஃபேன் எல்லாம் புதுசாக வாங்கி மாட்டி இன்னொரு ரூமையும் நல்லா சுத்தமாக இது பண்ணியாச்சு. என் பொண்ணு சரி அதெல்லாம் நீங்கள் செஞ்சிட்டிங்களா, பாத்திரம்லாம் நான் தேய்ச்சி க்ளீன் பண்ணுறேன்னு யூஸ் பண்ணாத பாத்திரம் எல்லாத்தையும் தட்டிக்கிட்டு எல்லாத்தையும் அள்ளி போட்டோன்னே எல்லா பாத்திரமும் தேய்ச்சி கீச்சி இது பண்ணிவிட்டு எடுக்கிற மாதிரி பாத்திரம்லாம் வெளியே ஒரு கிச்சன் நாங்கள் செட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த இடத்துல தான் இது பண்ணோம். எடுக்கிற மாதிரி பாத்திரம்லாம் இந்த டப்பில் போட்டு அடுப்புக்கிட்டே கீழே வச்சுட்டோம். மற்ற பாத்திரம்லாம் உள்ளே கவுத்தியாச்சு. ஒரு வழியாக எல்லாம் கழுவி கவுத்தி காலையில் வந்து பூரி வாங்கிட்டு வந்தாங்க. ஹோட்டல்லாம் எதுவுமே கிடையாது, ஆனாலும் ஏதோ ஒரு இடத்துல ரோட்டு கடை மாதிரி இடத்துல பூரி கிடச்சிதுன்னு வாங்கிட்டு வந்தாங்க. நாங்கள் உப்புமா செய்யலான்னு பிளான் வச்சுருந்தோம். சரி பார்க்குறோம், வாய்க்காலில் குளிச்சுட்டு வாங்கிட்டு வரோன்னு அப்பாவும் இவங்களும் போய் பார்த்துட்டு குளிச்சுட்டு வாங்கிட்டு வந்தாங்க. சரி எல்லாம் பெருக்கி வேலை முடிஞ்சது. நாங்கள் இதை முடிச்சோன்னா அம்மா நான் சமைக்கிறேன் அப்படின்னாங்க. மத்தியானமாக வாய்க்காலுக்கு நாங்கள் குளிக்க போகணுங்க. ஒரு வழியாக தேய்ச்சி கழுவி எல்லா வேலையும் முடிஞ்சது. தண்ணி சாம்பார், குக்கர் மூடியோட ரப்பரை காணும், அதனால் பாத்திரத்துலேயே கொதிக்குது. கிராமத்தில் இந்த மாதிரி வச்சா தான் நல்லாயிருக்கும். இவங்க இங்கேயுமே குக்கரில் வச்சுருவாங்க பாருங்கள். கிச்சன் வந்து அங்கே இருக்குது, தட்டு எல்லாம் இங்கே கழுவி இங்கே அடுப்புக்கிட்டே கைக்கு எதிர்ப்பாக வச்சுருக்காங்க. ஓரளவு மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் அந்த கிச்சன் அங்கே சமைக்க முடியல. அந்த கிச்சன் பாருங்களேன், இது நீட்டாக இருக்கும், விறகு அடுப்பு சமைக்கிற மாதிரி காலியாக இருக்குது. இந்த அடுப்பு ஒன்று, இந்த அடுப்பு ஒன்று, இந்த அடுப்பு ஒன்று பாருங்க, சூப்பராக இருக்குது. இங்கே கேஸ் அடுப்பு மேடை வேணாலும் வச்சுக்கலாம். இது வந்து கலர் பொடி வச்சுருக்கோம். பாத்திரம்லாம் இங்கே அடுக்கி வச்சுருக்கோம். எல்லாம் கழுவியாச்சு. காலையில் அருணாதேவி வந்து எல்லாத்தையும் கழுவி க்ளீன் பண்ணி கொடுத்தாச்சு. இல்லைங்க, இது ஒரு பாத்ரூம் டூர். இது ஒரு குளிக்கிற பாத்ரூம். எல்லாம் வாய்க்காலுக்கு போய் குளிப்போம், சில நேரம் இங்கேயும் குளிப்போம். இது பார்க்க ஆசைப்படுறவங்க சிலர்லாம் இருக்காங்க, அவங்களுக்காக எல்லாமே டீப்பாக எடுத்துகிட்ருக்கேன். அவ்வளோதாங்க, இதுதாங்க கிச்சன். ஆனால் இப்போதைக்கு இது கிச்சன் இல்லை, இதுதான் கிச்சன். அம்மா சேர் போட்டு உட்காந்து அப்படியே சமைச்சிருவாங்க. அவ்வளோதான்ப்பா. அடுத்த திருவிழா வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். பாய்.